பெண்ணிடம் ஆபாச சைகை காண்பித்ததாக முதியவருக்கு உதை விழுந்திருக்கிறது மற்றும் பெண்கள் அளித்த புகாரை அடுத்து இது தொடர்பாக சாத்தன்குளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வயலில் வேலை பார்த்த பெண்களிடம் ஆபாச சைகை காட்டிய முதியவருக்கு உதை விழுந்திருக்கிறது. வயலில் வேலைப்பட்டு ஈடுபட்டிருந்த மாயாண்டி என்பவர் தங்களுக்கு ஆபாச சைகை காண்பித்ததாக பெண்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். இதையடுத்து மாயாண்டி என்பவரை அடித்து உதைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். பெண்கள் அளித்த புகாரை அடுத்து சாத்தன்குளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாயாண்டியை சாதி பெயரை சொல்லி திட்டியதாக அவரது உறவினர்கள் தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மாயாண்டியின் உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 பேர் மீது சாத்தன்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை கூடுதலாக வழங்க களத்திலிருந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில். மணிகண்டன், விவரம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள வசப்பனேரி பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் அங்குள்ள வயல்வெளியில் வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது வசப்பனேரி பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த 52 வயதான மாயாண்டி என்பவர் அங்கிருந்த பெண்ணிடம் ஆபாச சைகை காட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கிருந்த பெண்கள் உறவினர்களிடம் இது குறித்து அவர் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணின் உறவினர்கள் சிலர் அங்கு வந்து மாயாண்டியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் மாயாண்டிக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரை தரதரவென இழுத்து வந்து சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாயாண்டி தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகாரில் ஜாதி பெயரை குறித்து அவதூறாக பேசியதாக கூறி புகார் அளித்துள்ளனர். அதன் பேரிலும் அதே பகுதியைச் சேர்ந்த 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.